Yeah, please welcome that. Welcome on behalf of Krishna Bhagavan Draupadi Amman Fire Walking Devotees Association. Thanks. கிருஷ்ண பகவானுடைய தந்தை திரௌபதி நம்ம கூட கொண்டு செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் பல்லாண்டு அண்ணன் மட்டும் வாழ்நாள் முடிக்க சேர்ப்பார்கள். அதற்குரிய செல்வன் தாய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும். மழை செய்கின்ற வாயினத்தை வென்று மகேஸ்வரி அம்மையார்கள் நம்மளுக்கு என்ன பாக்கியம்னா கிருஷ்ண பகவானுடைய தந்தை திரௌபதி நம்ம கூட இருந்து கொண்டு செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அன்னப்பிரசாதம் இப்போ மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க அன்னப்பிரசாதத்தை வழங்கிக்கொண்டே இருப்பார்கள். அதற்குரிய செல்வத்தை அந்த தாய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தலைவரா இருக்கிறார். அது மட்டும் இல்ல,
எம்ஜிஆருடைய அமைப்புக்கு தலைவராக இருக்கிறார். அவருக்கு வாழ்கின்ற கன்னட பெருமக்களும் தமிழ் பெருமக்களும் சேர்ந்து கர்நாடக கண்மணி என்ற பட்டத்தை அவர் தொடங்கி இருக்கிறார்கள். சோமநாதன் பார்வதி அவர்கள் வர வேண்டும். சோமநாதன் பார்வதி ಸ್ವಲ್ಪ ಈ ಕಡೆ ಬಂದ್ಬಿಡಿ ಅಮ್ಮ ಕೊಂಚ ಬಿಡಿ ಸ್ವಲ್ಪ சரத் அவர்கள் வரணும். சரத் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணாழ்வார் சுவாமிகள் அவருக்கு 2 கண்கள், ஒன்று தேவி முத்தியாலம்மன், அடுத்து ஸ்ரீ திரௌபதி அம்மன். சுவாமிஜி அவர்களால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. பக்தர்கள் திரளாக அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மென்மேலும் உயர வேண்டும் என்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி கொடுத்தோம். என் தாய் திரௌபதி அம்மன்
வித்யாலம்பன் தேவி பாதங்களை தொட்டு சுவாமிஜி அவர்கள் உயர்ந்த நிலையில் செல்ல வேண்டும் என்று எங்கள் எல்லாம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதிக்கும் குமர மக்கள் குழுவின் சார்பாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரௌபதி அம்மன் திருக்கோயில் பக்தர்கள் சார்பாகவும் தாயிடத்தில் எங்கள் பிரார்த்தனை வைத்தோம். சுவாமிஜி வந்து வருஷ கணக்கில் மௌன விரதம் இருக்காரு. இப்போ 2 வார்த்தை பேசினாலே போதும். அதை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் பேசுறது. அம்பாள் அருளால் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கிருஷ்ண பகவானை திரௌபதி அம்பாளை இந்த தருணத்தில் பிரார்த்திக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆன்மீக நெறியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் திரௌபதி அம்மன் பக்த பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்று இந்த அன்னப்பிரசாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளாக ஜனங்கள் இவ்வளவு கூட்டம் வருவதற்கு காரணமாக அமைந்தவர் மறைந்த மாமனிதர் திரு பாலசுந்தரம் அண்ணாச்சியும் அவர் குடும்பத்தாரும் தான் காரணம். அண்ணாச்சி அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். மிக சாதாரணமாக நடந்து வந்த இந்த தெய்வீக திருமணத்தை இவ்வளவு விமர்சையாக அன்னதானத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் அண்ணாச்சி அவர்கள். அவருடைய நினைவு என்றும் போற்றுவோம். அது மட்டுமல்ல, திருக்கோயில் முடித்து வைக்கின்ற பொறுப்பையும் அவர் குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாச்சி அவர்கள் முதல் கனவு திரௌபதி அம்மனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் கனவை அவர் குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெறும் இந்த அன்னதான பிரசாதத்தை அண்ணாச்சி அவர்கள் நினைவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணாச்சி அவர்கள் நினைவு இந்த திருக்கோயில் இருக்கிறவை நிச்சயமாக அவரை போற்றுவோம், புகழ்வோம். அவருடைய புகழை உச்சியில் எடுத்து சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.